கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதன் பலனை கொடுக்காது. கோதுமை மணி மட்டும்தான் நிலத்தில் விழுந்து செத்து பலன் தர முடியும். கோதுமை மணியற்ற பதரோ, அப்படியானால் வீரியமிக்க விதையில்லாத அல்லது வீரியமிக்க கோதுமை இல்லாத ஒன்றோ அல்லது நெல்மணியோ காற்றில் அடித்து செல்லப்படும் பதர். இப்படி தூவினோம்னா முரத்தில் என்ன பண்ணும், நல்ல நெல்லெல்லாம் கீழே விடும், பதரெல்லாம் அடிச்சுன்னு போய்விடும். அந்த பதர் குப்பைக்கும் நெருப்பில் எரிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் பயன்படாது. நாம் இந்த திருமறை வாக்கியங்களை சிந்திப்பதன் வழியாக நாம் நெல்மணியா, கோதுமை மணியா அல்லது பதர்களா என்பதை குறித்து நம்மை நாமே ஆய்வு செய்யவும், மிகச்சிறப்பாக நம்முடைய திருச்சபையின் இளைஞர்கள் இதை குறித்து தங்களுக்கு தாங்களே ஆய்வு செய்யவும் கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். நம் முன் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் மட்டும் நம்முடைய திருச்சபையின் இளைஞர்கள் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், எல்லா பேரப்பிள்ளைகளும் இந்த திருச்சபையின் இளைஞர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி பொருந்தும் என்றால் நமக்கும் பொருந்தும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் படிக்க கேட்ட திருமுறை பாடங்களில் அடிப்படையில் 3 தலைப்பில் நாம் இந்த வீரியமிக்க விசுவாசிகள் அல்லது இளையோர் என்கிற தலைப்புகளை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதல் தலைப்பாக தானியேல் இறைவாக்கு நூல் அடிப்படையில் அந்நிய மண்ணில் அடிபணியாத இளையோர், அந்நிய மண்ணில் அடிபணியாத விசுவாசிகள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிமு 800 ஆண்டுகள் வாக்கில் நேபுகாத்நேசர் யூதேயாவின் மீது படையெடுத்து வருகிறார். அந்த நேரத்தில் யோயாக்கீம் என்கிற அரசன் யூதேயாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். தாவீது சாலமனுக்கு பிறகு நாடுகள் 2ஆய் பிளந்து போனதனால யூதேயா என்றும் இஸ்ரேல் என்றும் வடநாடு தென்னாடு என்று பிளந்துபட்ட சூழலில் தங்கள் வலிமையை அவர்கள் இழந்து போனார்கள். எனவே அசீரியர்கள், சீரியர்கள், பாபிலோனியர்கள் என்று பல நாடுகள் அவர்களை எளிதில் கைப்பற்றும் அளவுக்கு அவர்கள் இராணுவம் அல்லது வலிமை இழந்து போனதனால மிக எளிதாக இஸ்ரேலையும் மிக எளிதாக யூதாவையும் அந்நிய நாடுகள் ஆட்கொண்டன. அந்த அடிப்படையில் தான் யூதாவை